ஸோ இட்ஸ் ஆல் அப்சைட் டவுன். திஸ் இஸ் நாட் கோயிங் டு வொர்க் ஃபார் அஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆச்சுங்க. எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, நான் வந்து ஒரு 4 விஷயம் கேட்டுட்டேன். அந்த 4 விஷயமும் சேர்ந்து கிடைக்கல. முதல்ல எனக்கு சைவமா இருக்கணும். ஏன்னா எனக்கு சைவம் தான் செய்ய வரும். என் கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு, நான் சமைக்கிறத விரும்புறதுக்கு எனக்கு சைவமா தான் ஒரு ஆள் வேணும். ஜாதிலாம் அதெல்லாம் இல்ல. எங்க வீட்ல இல்ல. நான் இன்டர் காஸ்ட் தான். சிகரெட் பிடிக்கக்கூடாது. சினிமாவுல சிகரெட் பிடிக்கிறவங்களோட எல்லாம் உட்கார்ந்து ஒரே இடத்துல அவங்க ஷாட் முடிஞ்சா சிகரெட் பிடிப்பாங்க. நான் உடனே ஓடி ஓடி போவேன். என்னப்பா இந்த பொண்ணு ஓடி ஓடி போகுதுன்னுவாங்க. அந்த சிகரெட் அலர்ஜி எனக்கு பிடிக்காது. பிரீதிங் ப்ராப்ளம் இருந்த ஆள் இல்ல. ஸோ ஐ டோன்ட் லைக். தண்ணி அடிக்கக்கூடாது. தண்ணி எல்லாம் வந்து மத்தவங்க அடிக்கலாம். என் வீட்டுல யாரும் தண்ணி அடிக்கக்கூடாது. அது வந்து எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. நானும் சாப்பிட மாட்டேன். நீங்க வந்து மொத்தமா வந்து அத லைஃப்ல ஒரு ரிஷியசிங்கர் மாரி பாட்டில பார்த்தே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் அந்த பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். 4வது இந்தியாவுல சினிமாவ நான் கன்டின்யூ பண்றதுக்கு ஏன்னா இவங்க தான் எனக்கு பேக்கப் பண்றாங்கல்ல. எனக்கு சினிமாவுக்கு இங்க இந்தியாவுல இருக்கிற ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு நான் கேட்டேன். 3 கிடைச்சா 4வது கிடைக்காது. இந்தியா கிடைச்சா இந்தியாவுல சைவம் கிடைக்காது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்க. ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும். ஸோ கடைசியில சரி விடு, சினிமாவை தான் நீ காம்ப்ரமைஸ் பண்ண, கிளம்பு அப்படின்னு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். சினிமா ப்ரொடியூஸ் பண்ணேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், கார்ப்பரேட் சைடில் சினிமாவில் தொடர்புலேயே இருந்தேன். பட் நடிக்க முடியலை.